அந்த கடக ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கடக ராசின்றது ஒரு ஜாக்பாட் ராசி. சரி, அவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்குது, சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பணம் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுகள் வரும், குடும்பத்துலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு கொஞ்ச நாள் சில மாதங்களாகவே நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னன்னே தெரியாமல் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். இதெல்லாம் என்னென்னா கேது பண்ணுற வேலை தான். கையில் நிறைய காசை வச்சுட்டு வீணாக செலவு பண்ணியும் கேதுவை ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை அந்த காசை அறிவாளித்தனமாக ஒரு வண்டி வாகனமோ வீடோ இன்னி இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிட்டும் ஆக்டிவேட் பண்ணலாம். 5ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டில் சந்தோஷங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களோட ரொம்ப நல்லா இருக்கும். ஹாப்பினஸ், லவ்வர்ஸ்க்கும் சூப்பரான டைம். இது எல்லாமே என்னன்னா நவம்பர் ஒரு 17க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் லவ்வரே எதுக்கு கோச்சுக்கிறானே தெரியாமல் கோச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம மக்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. அது கிரகம் அப்படி தான் வேலை செய்யும். முதல்ல ஸ்வீட் பாக்ஸ் எதுவுமே கொடுத்து நம்ம போகிறதே பங்காளி வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு தான் போவோம். இருந்தாலும் ஸ்வீட் பாக்ஸோட தான் போவோம். கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து மேலே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டை போடலாம். சரிங்களா? அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு அதுவும் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி வெள்ளி, வியாழன், புதன் இந்த நாளில் பாருங்கள். இல்லை வளர்பிறை திங்கள்ல குரு சனி சேர்ந்து வந்தாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ரொம்ப நல்லது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம இன்னைக்கு நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது? சரி, இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி நடக்குது. ஏன்னா திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும். சார், குரு பயிற்சின்னு சொன்னீங்க, போன மாதம் குரு அதிசாரம் நீங்கள், இப்போ குரு வக்ரன்றீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி சொல்கிறது விஷயம். ஜோதிடம்ன்றத நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது? குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது. நம்ம சைக்கிள் ஓட்டும்போது எப்படி முன்னாடி போவோம், அதுக்கப்புறம் விழுவோம், எழுந்துப்போம், வருவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போவோம், கொஞ்சம் பின்னாடி வரும், கொஞ்சம் முன்னாடி போவோம், அதுக்கப்புறம் திருப்பி வட்டமாக வரும். அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்பில் மாறும். அந்த மாதிரி இப்போ குரு வக்ரம்ன்றது நம்மள வந்து மிதுனத்திலேருந்து அக்டோபர் மாதம் வந்து கடகத்தில் வந்தது. இப்போ கடகத்துலேருந்து திருப்பி லைட்டாக மிதுனத்தை நோக்கி போகுது. இந்த நவம்பர் மாதம் மிதுனத்தை கடகத்திலே தான் இருக்கும், ஆனால் மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது. அப்போது அந்த கிரகம் அப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அது என்னென்ன மாறுதல்ன்றதோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். பொறுமை. பாசமான அழகான முகம், ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அழகான முகம், எப்படின்னா முகமே நிலா மாதிரி இருக்கும், வட்டமாக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃபேஸ் பார்க்கறதுக்கு. அவங்க தான் கடகராசி. எப்படின்னா பப்ளியாக இருப்பாங்க, கண்ணெல்லாம் ஷைனிங்காக இருக்கும். அந்த முழு நிலவு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் அந்த கடகராசி. பாசமிக்கவங்க. அந்த கடகராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே நம்ம போன மாதம் சொன்னது தான், இந்த குரு அதிசாரம் நடந்ததுனால கடகராசின்றது ஒரு ஜாக்பாட் ராசி. சரி, அவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். இப்போ குரு வக்ர பயிற்சி, நம்ம வந்து குரு வக்ரம்னா என்ன, பின்னோக்கி மிதுனத்துக்கு போகுது. மிதுனத்துக்கு போனால் கூட கடகராசிக்கு ஜாக்பாட் தான். ஏன்னா இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக கடகராசி உள்ளே தான் இருக்குது. பின்னாடியே கொஞ்சம் போனாலும் அது வந்து கடகராசி உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஜாக்பாட் தான். இது ஒன்று. சரியா? ஆனால் எதில் வந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்குது, சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பணம் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுகள் வரும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு கொஞ்ச நாள் சில மாதங்களாகவே நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னன்னே தெரியாமல் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். இதெல்லாம் என்னென்னா கேது பண்ணுற வேலை தான். இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு விநாயகர் படம், ராஜ விநாயகர் படம் வச்சுட்டு அதை ஒழுங்காக வழிபட்டுட்டு வந்தாலே பாதி விஷயம் சரியாயிடும். ஒரு அருகம்பில் வச்சு வழிபடுங்க. வீட்டில் அருகம்பில் இருக்க வீட்டில் கடகராசிக்கு இப்போதைக்கு நல்ல சந்தோஷம் பெருகும். சரிங்களா? எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. ஏன்னா 3ஆம் வீட்டை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. நல்லபடியாக மெடிடேஷன் பண்ணி எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வளர்பிறை நாட்களில் எழுதுறது நல்லது. அதாவது வளர்பிறைன்னா என்ன, வளர்ந்துட்டு வர நிலா, அமாவாசைக்கு அடுத்து வருது வளர்பிறை. அது வந்து அமாவாசை வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை தான். எக்ஸாம்ஸ் எதனால் எழுது தந்தால் இந்த டைமில் எழுதுங்க. ஃபாரின் போகிற எக்ஸாம், ஜிஆர்இ, ஜிமேட், இல்லை கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிற எக்ஸாம், பேங்க்குக்கு எழுதுகிற எக்ஸாம், இதெல்லாம் நம்ம தான் டேட் டிசைட் பண்ணுறோம். சரியா?
பேங்க்குக்கு வேணால் அவங்க கொடுத்துருவாங்க. மற்ற எக்ஸாம்ஸை நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். வளர்பிறை நாட்களில் நீங்கள் எப்பவுமே செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரமோஷன்ஸ் வந்து ப்ரமோஷன் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக, மேனேஜருக்கு ஏதோ மெயில் போட போகிறேன், ப்ரமோஷனுக்கான மெயிலெலாம் போடுறீங்கன்னா இந்த வளர்பிறை இப்போ நடந்துட்டு இருக்கிறதுலாம் வளர்பிறை தான். சரிங்களா? பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை. இந்த டைம்லேயே எழுதி போடுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும். சரி, ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, 4ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வக்ர பயிற்சின்றதுனால நம்ம வந்து ஜென்ரலாக 3 வீடை பார்ப்பாரு, இது 6 வீட்டை பார்ப்பார். ஏன்னா வக்ரம் 2 வீட்டுக்கு நடுவில் வந்து போயிட்டு இருக்காரு இப்போ. சரியா? ஸோ 4ஆம் வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடு, வண்டி வாங்கணுமோ இல்லை வீடு வாங்கணுமோ இதெல்லாம் வாங்குறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கையில் காசு டைட்டாக இருக்குது. அதை இந்த மாதிரி நல்ல விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா அந்த நம்மளுடைய, அதாவது என்ன பண்ணுவார் கேது, என்ன பண்ணுவார், உன் கையில் காசு இல்லாமல் பண்ணுறது தான் கேது. சரியா? கையில் நிறைய காசை வச்சுட்டு வீணாக செலவு பண்ணியும் கேதுவை ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை அந்த காசை அறிவாளித்தனமாக ஒரு வண்டி வாங்கணுமோ வீடோ இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிட்டும் ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம கிளைண்ட்ஸு புத்திசாலியானவங்க. ஸோ நல்லதில் போட்டுருங்க. நல்லதில் போடாமல் கையில் வச்சுருந்தீங்கன்னா எங்கே இந்த செலவு வருதுன்னே தெரியாது, ஆனால் வந்து காலியாகிடும். ஸோ அது வந்து காலியாகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. அப்போது பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கேதுக்கு வந்து உங்கள் கையில் காசு இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிறகு உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி வந்தாலும் முக்கியமானதாக இருந்தால் மட்டும் அதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சேஃபர் சைடு நீங்கள் இருப்பீங்க. சூப்பர். 5ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டில் சந்தோஷங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களோட ரொம்ப நல்லா இருக்கும் ஹாப்பினஸ். லவ்வர்ஸ்க்கும் சூப்பரான டைம். இது எல்லாமே என்னன்னா நவம்பர் ஒரு 17க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 17க்கு அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு மாசங்கள் மாறும். சரிங்களா? கார்த்திகைலாம் வரும். கார்த்திகைலாம் வந்ததுன்னா அந்த டைமில் செவ்வாய் சூரியன்லாம் ஒரே வீட்டில் இருக்கும். அப்போனா என்ன, நிறைய கட்டு பசங்க தெரியாமையே கோச்சுப்பாங்க, பசங்க சண்டை போடுவாங்க. நீ உங்கள் லவ்வரே எதுக்கு கோச்சுக்கிறாங்கன்னே தெரியாமல் கோச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம மக்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. அது கிரகம் அப்படி தான் வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம பாசமானவங்க. முக்கியமாக நீங்கள் கடகராசியில் எப்படின்னா எல்லாருக்கும் நல்லா சமைச்சும் போடுவாங்க, எல்லாருக்கும் நல்லா சாப்பாடும் வாங்கி தருவாங்க. இதை வந்து உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா போகும்போதே கையில் ஏதாவது வாங்கிட்டு போயிடுங்க. சாப்பாடை கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையை பேசுங்க, பிரச்சனை சுமூகமாக முடியும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ். நம்ம வந்து இது ஒவ்வொரு ராசிக்காரங்க எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறத்துக்குன்றதை நம்ம நிறைய ட்ரைனிங் தருவோம். அதில் ஒரு டிப்ஸ் தான் இது. சரிங்களா? உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து சாப்பாடுங்க. ஒரு இடத்துக்கு போய் விரோதியே பார்க்க போனால் கூட பரவாயில்ல, கையில் சும்மா எதனா வாங்கிட்டு போங்க. நம்ம பெரியவங்களாக இருந்தால் தான் சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு போவாங்க. அதெல்லாம் சும்மா கிடையாது. முதல்ல ஸ்வீட் பாக்ஸ் எதுவுமே கொடுத்து நம்ம போகிறதே பங்காளி வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு தான் போவோம். இருந்தாலும் ஸ்வீட் பாக்ஸோட தான் போவோம். கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து மேலே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டை போடலாம். சரிங்களா? அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி திருமணத்துக்கும் நல்ல டைம் கை கூடியிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு அதுவும் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி வெள்ளி, வியாழன், புதன் இந்த நாளில் பாருங்கள். இல்லை வளர்பிறை திங்களில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஜாபுக்கும் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. நீங்களும் இது நீர் ராசி, கடல் கடந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ வேலை சம்மந்தமாக அதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் வைங்க. எல்லாருக்கும் சொல்கிறது தான், குரு சனி சேர்ந்து வருது. குரு சனி சேர்ந்து வந்தாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? மிதுனத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வக்ர பயிற்சியான அப்படின்னா என்ன சுப செலவு வரும். நம்ம என்ன சொன்னோம், கேது பார்த்துட்டு இருக்காரு உங்கள் தனஸ்தானத்தை, கையில் காசு இல்லாமல் போகும். சுப செலவுக்கும் உங்களுக்கு நேரம் அமையுது. அப்போனா என்ன பண்ணணும், கையில் காசு வந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல போட்டுருங்க. நான் வண்டி இருக்கு, வீடு இருக்கு, நான் எதுவும் இல்லைன்னா ஒரு சீட்டு போட்டுருங்க. நல்ல இடத்துல நான் சொன்னேன்ட்டாங்கன்னா சீட்டு போட்டு பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்ச இடத்துல நம்பிக்கையான இடத்துல சீட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருங்க. அது சுப செலவாக மாறும் போது நம்ம காசு கையில் நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் நீங்களும் ஒரு ஜாக்பாட் ராசி, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும். ஸோ இப்போ நம்ம இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இப்போ இது எனக்கு அப்படியே 100% ஒர்க் ஆகும்னா 100% ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ன சொல்கிறது,
ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில், சரிங்களா? உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 60% ஒர்க் ஆகும். அப்போ மீதி 40% என்னன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கீழே என்னோட நம்பர் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிட்டு வரீங்க. நம்ம அதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறோம். பரிகாரங்கன்னு ஹோமம் சொல்லுவாங்களா, தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களான்னா பயப்படக்கூடாது. நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்குது. நம்ம தானியங்களை வச்சே வீட்டிலேருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம். சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டென்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம். ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன். தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்க, வாழ்க வளமுடன்.